இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ப்ரோமோ வந்து விட்டு இருக்காங்க. அந்த 3 ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூம்ல தான் நடந்த மாதிரி இருக்கு. அந்த லிவிங் ரூம்ல என்னதான் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். லிவிங் ரூம்ல என்ன சண்டை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஹோட்டல் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹோட்டல் டாஸ்க்ல 3 சீஃப் கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க. கெஸ்ட் வந்து வந்திருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபக், அண்ட் தென் பிரியங்கா, அண்ட் தென் மஞ்சரி, இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. நம்ம தீபக், அண்ட் தென் நம்ம திவ்யா, அண்ட் தென் நம்ம விக்கல்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 3 பேருமே வந்து இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. அது என்னடா இவங்க 3 பேர் எழுதிட்டு இருக்காங்க. சரி, இவங்க 2 பேரே வந்து கண்டஸ்டன்டா இருக்காங்க, அதனால எழுதிட்டு இருக்காங்க. சரி, யாருன்னா நம்ம திவ்யாவும் நம்ம விக்கல்ஸும் அழுதுட்டு இருக்காங்க. சரி, ஏன்டா தீபக் அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தீபக் வந்து ஒரு கெஸ்ட், ஆனா அவர் ஏன் நம்ம வீடு அழுவச்சிருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நம்ம வீடு கிடையாது, நம்ம கண்டஸ்ட் வந்து அழுவச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்படி என்ன சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து நம்ம திவ்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிபி ஹவுஸோட மேனேஜரா இருந்தாங்க. பிபி ஹவுஸோட ஹோட்டலோட மேனேஜரா இருந்தாங்க. ஆஹா ஓஹோ ஹோட்டலோட மேனேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா வந்து இருந்தாங்க. ஆனா அதை வந்து நேத்தே வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. திவ்யாவால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம்க்கு வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. இவங்க எல்லாம் சரியா ஒர்க் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால எல்லா கண்டஸ்டன்ஸும் போயிட்டு நம்ம திவ்யா ஒரு கார்னர் பண்ணி அவங்களே வந்து ஒரு இது சொல்லி இவங்க தான் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாருமே சேர்ந்து விக்கல்ஸ் வந்து இவர் தான் வந்து மேனேஜர், அடுத்த மேனேஜர்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த அடுத்த மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விக்கல்ஸ் ஆனார் இல்லைங்களா, நம்ம விக்கலாலையும் அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியலைங்க. ஒரே பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டாங்க நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அது எப்படா நம்ம விக்கல்ஸ் டார்ச்சர் பண்ண முடியும்? என்ன டார்ச்சர் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரும் சேர்ந்துலாம் கிடையாது. ஒரே ஒரு பையன் ஒரு தீக்குச்ச கொளுத்தி போட்ட ஒரு காட்டு தீய பரவிச்சுங்கிற மாதிரி நம்ம சாண்ட்ரா இருக்கு இல்லைங்களா, நம்ம சாண்ட்ரா இப்ப வைல்ட் கார்டு என்ட்ரில போன நம்ம சாண்ட்ரா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபஷன் ரூம்ல உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறோம். அந்த டாஸ்க்ல வந்து நீங்க ஒரு ஆள் வந்து ஸ்வாப் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு டீமா பிரிச்சு கூப்பிட்டுருப்பாங்க இல்லைங்களா, இந்த வெசல் வாஷிங்க்கு, அண்ட் தென் வந்து சர்வ் பண்றதுக்கு, இந்த மாதிரி கிளீனிங் டீம், இந்த மாதிரி நிறைய டீம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மேனேஜர், இந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த பொசிஷன்ல இருந்து நிறைய ஒருத்தரை ஸ்வாப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒருத்தரை குவிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒருத்தர் வந்து ஆட்டத்தை விட்டு வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாஸ்க் வந்து நம்ம பிக் பாஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதுல இருந்து 2 டாஸ்க் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அடுத்த வாரத்துக்கான உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து யாரும் ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்க வந்து டைரக்ட் நாமினேஷன் வந்து ஒருத்தர் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுக்கு கொடுத்துருப்பாரு, சாண்ட்ராக்கு வந்து கொடுத்துருப்பாரு. நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து யாரோ ஒருத்தர் கூட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரஜின் அவங்களோட ஹஸ்பண்டே வந்து ஒரு கூட்டா சேர்த்துருப்பாங்க. அந்த நேத்து வரைக்கும் அவங்க செயல்படுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் அமைதியாவே உட்காந்துருப்பாரு. ஆனா பக்கத்துல நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் சேர்ந்து இந்த டாஸ்க்கு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சாண்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா திவ்யா வந்து 10 ஸ்டெப் எடுத்து வச்சிடறாங்க. 10 ஸ்டெப் எடுத்து வச்சு பயங்கர அடி அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து மேனேஜரா இருக்கும்போது யாருமே வந்து சொல்றதெல்லாம் கேட்கல. நான் சொல்லும் போது நீங்க யாருமே கேட்காம இருந்தீங்க. இப்ப விக்கல்ஸ் மேனேஜரா இருக்கும்போது நீங்க எப்படி கேட்கறீங்க, நீங்க எப்படி பண்றீங்க, நான் வந்து ஒரு நியாயத்தை கேட்கும்போது நீங்க ஏதோ வந்து யாரும் என் பக்கம் நிக்கல, எல்லாமே நான் தான் பண்ணேன். நீங்க இன்னைக்கு வந்து விக்கல்ஸ் கூட எல்லாமே பண்ண வைக்கிறீங்க, நீங்க போய் ஸ்டாண்ட் பண்ணி பண்றீங்க, நீங்க எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இவங்க வந்து பயங்கரமா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரைஸ் பண்றாங்க. அது இவங்களை சார்ந்ததாவே இருக்கு. அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதனால அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க செட் ஆகாம இருக்காங்க. நம்ம சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, இந்த டாஸ்கோட ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னா, திவாகர் வந்து ஸ்வாப் பண்ணணும், இல்லன்னா நான் இங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கல்ஸ்ல போய் சொல்றாங்க. அதுக்கு நம்ம விக்கல்ஸ் என்ன பண்றாரு, எதுக்கு ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இல்ல அவர் வந்து ஸ்லோவா ஒர்க் பண்றாரு, எனக்கு நான் கிச்சன் டீம், அதாவது சாண்ட்ரா வந்து கிச்சன் டீம், அவர் வந்து ஸ்லோவா ஒர்க் பண்றாரு, என்னால வந்து அதை டைம் சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை வந்து சொல்றாங்க. அது கூட இருக்கிற டியானா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டீம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் ஒரு கரெக்டா தான் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நம்ம விக்கல்ஸ் என்ன சொல்றாரு, ஃபைனல் முடிவு என்ன எடுக்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க, இல்லைன்னா நீங்க இருக்கிறதா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கட்டாங்க. நம்ம சாண்ட்ராவும் வந்து அதான் சொல்லியிருந்தாங்க நம்ம விக்கல்ஸ்கிட்டயும், நான் இருக்கிறதுனா இவங்க ஸ்வாப் பண்ணா நான் இருப்பேன், இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்லவும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து சரி நான் அப்போ வந்து இந்த டாஸ்க் எல்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாஸ்க் விட்டு நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க பாட்டு சுத்திட்டு இருப்பாங்க, அந்த யூனிஃபார்ம் இல்லாம சுத்திட்டு இருப்பாங்க. இது விக்கல்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே நடந்துட்டு இருக்கும். இல்ல அந்த டாஸ்க் வந்து கன்டினியூ பண்ணவே முடியாது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த இது பண்ணதுமே இல்லாம நிறைய டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கெஸ்டியா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பக்கத்துல சாப்பிட்டு இருக்கும்போது போயிட்டு டப்புனு தும்புறது, இரும்புறது, இந்த மாதிரி சில பண்ணிருப்பாங்க. நம்ம தீபக் வந்து போன சீசன்லயே அவர் எவ்வளவு கிளீனிங்கா இருப்பாரு, அவருக்கு எவ்வளவு கிளீனா இருக்கணும், எப்படிலாம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்காம போயிடும். அண்ட் தென் வந்து நம்ம பிரியங்கா, மஞ்சரி இவங்கலாம் வந்து இது ரொம்ப அனிசியா இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியாது சீக்ரெட் டாஸ்க் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு பெரிய பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வைக்க ஆரம்பிச்ச உடனே அது வந்து லிவிங் கொண்டு வந்துருவாங்க.
லிவிங் ரூம் கொண்டு வந்து ஒரு மீட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கூப்பிடுவாரு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தீபக் வந்து நான் வீட்டை விட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தீபக் நான் வீட்டை விட்டே கிளம்புறேன், எல்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியல, ரொம்ப இதா இருக்கு, எனக்கு ரொம்ப டிஸ்கஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நான் வந்து சாரி சார் சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு எனக்கு சாரி சொல்றீங்க, நீங்க கரெக்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்டத்திலையும் சொல்லுவாரு. அதே மாதிரி இவங்களுமே ஒரு கோஆபரேட்டிவா இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவங்க ஸ்டார் வாங்குறதே பெஸ்ட். அதை நான் எனக்கு ஸ்டார் கிடைச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்களே தவிர இந்த கெஸ்ட் எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிறதுல இருக்க மாட்டாங்க. இது எல்லா பாயிண்ட்டுமே வந்து கெஸ்ட் சைட்ல இருந்து கரெக்டா வச்சிருந்திருப்பாங்க. நம்ம தீபக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பெட்டியோட வந்து நின்றுட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டியோட வந்து நின்றுட்டு இருப்பாரு. பெட்டியோட நின்று நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன சொல்லுவாரு, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்க எனக்காக கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க நீங்க எதுக்குங்க சார் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மன இறங்கி சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்திருப்பாங்க. நீ இருக்கேன்னு சொன்னா நான் இருக்கேன், இல்லைன்னா வெளில போக சொன்னா நான் வெளில போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெஸ்ட் எல்லாமே சொல்லியிருந்திருப்பாங்க. இல்ல நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டு நான் கண்டஸ்டன்ஸ் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களை உள்ள அனுப்பிட்டு கண்டஸ்டன்ட் பேசுவாங்க. விக்கல்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் சொல்லும் போது இல்ல நான் ரிலீவ் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிடுவாரு, என்னால பிரஷர் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்ச் கழட்டி வச்சிருந்துருவாரு. ஆனா அந்த அந்தாண்ட போயிட்டு வரமா உட்காந்து ஒரு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவாரு. அழுவ ஆரம்பிச்சுட்டு இவங்க பேசிட்டே இருக்கும் போது திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோர் டயக்ராம் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்றன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க நிறைய திவ்யா பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆதங்கம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியிருந்திருப்பாங்க முன்னாடி நாள். இப்ப அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, எல்லா கண்டஸ்டன்ஸுமே வேற மாதிரி இருப்பாங்க. முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருந்திருப்பாங்க. நம்ம பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கூட அட்டாச் ஆகாம இருப்பாங்க, நம்ம திவ்யா கூட எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்படிதான் இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் வந்து விக்கல்ஸ்ட நான் மேல இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச்சா இருப்பாங்க. அது ஒரு சைடா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒன் சைடா தான் இருந்தாங்க. அந்த பேசிட்டே இருக்கும் போது வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே கம்ப்யூட்டர் நின்றுட்டு இல்ல நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தரை பத்தி பேசினா அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் பத்தினா கம்ப்யூட்டர் வருவாரு, பாரு வருவாங்க, பாரு பத்தி பேசினா கம்ப்யூட்டர் வராது, திவாகர் வராங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தர் சப்போர்ட்டா வந்துட்டே தான் இருந்திருக்காங்க. திவ்யா வந்து பேசிட்டே இருக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து பேச அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேத்துக்கும் ஃபைட் வந்துட்டு இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா நம்ம நீ பேசாத நான் வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேத்து என்ன பண்ண கம்ருதீன், நேத்து என்கிட்ட நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களே நீ ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா வந்து கம்ப்ளீட் கேட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம துஷார் நடுவுல வார்த்தையை விட துஷாருக்கும் நம்ம திவ்யாவுக்கும் ஏன் செட் ஆகலன்னு தெரியலீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே செட் ஆகல. அவங்க வந்து உடனே துஷார் வந்து இவங்கள்ட்ட கத்திட்டு இருப்பாங்க. அந்த ப்ரோமோல வந்து பார்த்து இருப்பீங்க. அந்த ப்ரோமோல வந்து சண்டை போட்டு இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அண்ட் தென் அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது பேசிட்டே இருக்கும் போது நம்ம தீபக் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாரு, என்னடா ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள அழுவ ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அது வந்து ப்ரோமோல கூட காட்டி இருக்க மாட்டாங்க, எபிசோட்ல வருதா இல்லையானே தெரியல. அவர் வந்து உள்ள அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கும்போது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 hour அந்த 1 hour எபிசோட் கிடையாது, 1 hour லைவ்ல நடந்த விஷயம் தான் 3 ப்ரோமோலயே வந்து இருந்திருக்கும். ஒரே இடத்துல நடந்த விஷயம் தான், கன்யூஸா நடந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா 3 ப்ரோமோலயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து பொறுமையா எல்லாத்தையும் யோசிச்சு அடுத்து மேனேஜர் யார் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட் பேஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் பொசிஷனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஓட் பேஸ்ல வந்து போவாங்க. சபரி வந்து எல்லாருமே தேர்ந்தெடுப்பாங்க. சபரி வந்து மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க உங்க பொசிஷனுக்கு அடுத்து யாரை சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து திவாகரை சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திவாகர் ஏத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் எதை ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு, இத்தனை நாளாவே எதை தான் அவர் ஏத்துக்கிட்டு இருந்திருக்காரு, எதையுமே அவர் ஏத்துக்க மாட்டாரு. நான் ஏத்துக்க மாட்டேன், முடியாது, நீ ஒன் சைடா இருக்க அப்படி இப்படின்னு இந்த வார்த்தை தான் உள்ள விட ஆரம்பிப்பாரு. சபரியும் போட்டு அந்த வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சாரு. நீ இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாண்ட்ரட் வந்து கேட்கறாங்க, நீங்க என்ன பண்றீங்க, ஸ்வாப் பண்ணா நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்வாப் பண்ணா நான் இருக்கேன் அப்படின்னா வியானா என்ன சொல்லுவாங்க, இல்ல நான் இருக்க முடியாது, அவங்க வந்து ஸ்வாப் பண்ணாங்கன்னா நான் இருக்க முடியாது, அவங்க கிச்சன் டீம்ல இருக்கக்கூடாது, அவங்கள வெளியே தூக்குங்க, எங்களை என்ன வெளியே தூக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. திவாகருக்கு சப்போர்ட்டா வியானா இருக்க மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட பாரு, திவாகர், வியானா, கமருதீன், வினோத் இவங்க 5 பேர் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா இல்லையான்னு சொல்லுங்க. மீதி எல்லாருமே ஒரு டீமா தான் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு டீம், வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ல ஒரு டீமா இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டீம் வந்து குரூப்பிசம், அந்த குரூப்பிசம்ங்கிறது எந்த சீசன்லயுமே போக மாட்டேங்குது. லாஸ்ட் வீக்ல தான் வந்து நம்ம விஜய் சொல்லிட்டு போனாரு குரூப்பிசம் பண்ணாதீங்க, ஆனா திரும்பி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலா எல்லாத்தையும் வந்து நம்ம சபரி ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்லைங்க நான் உட்கார முடியாது, அதாவது வியானா அழுதுட்டு போறாங்க, அவங்க பீரியட்ஸ் போச்சா போறாங்க, நான் வந்து உட்காந்துருக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், யூனிக் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், நானும் வரமாட்டேன், நான் வரதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எந்திரிச்சு போயிருவாரு. எல்லாரும் தனித்தனியா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு சபரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாப்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒவ்வொருத்தையா போயிட்டு பிரஜின் கூட்டு வந்து உட்கார வச்சோன்னே. அண்ட் தென் இதை முக்கியமா சொல்ல மறந்துட்டுங்க, என்னன்னா நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியில வந்த நம்ம அமித் இருக்காரு இல்லைங்களா, அமித் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பயங்கர டவுன் ஆகுறாரு, அழுகுறாரு, அவரு ஒரு பக்கம் அழுகுறாரு, டவுன் ஆகுறாரு. அந்த வந்து கூப்பிட்டு பேசுங்க, கன்ஃபரன்ஸ் ரூம்ல பேசுங்க அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. ஸ்டார்டிங் ஏன்டா பிக் பாஸ் வீடுனாலே அப்படிதானே இருக்கும். ஆமா, அங்க போய் வந்து அமைதி எதிர்பார்க்க முடியுமா, பிக் பாஸ் வீட்டுல அமைதி எதிர்பார்க்க முடியுமா, முடியாது. இவர் வந்து ரொம்ப டயர்டா வராரு, ரொம்ப இதா வராரு.
அவர் வந்து மன ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறாரு போல. போன 4 நாளைக்கே எப்படி இருக்கு அப்படின்னா 20 நாள் 30 நாள் உள்ள இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவரு வந்து செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அண்ட் தென் வந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மீதி இருக்கவங்க எல்லாமே சேர்த்து வச்சு இவர் வந்து ஒரு நம்ம சபரி வந்து எல்லாத்துக்கும் ஓகேடா இவங்க எல்லாம் இப்படி பண்ணுங்க இவங்க இதெல்லாம் டீம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது மொத்தமா அப்ப கிச்சன் டீமே கழிச்சு மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி கிச்சன் டீமே கழிச்சு மாத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் பேசுவாங்க. ஒன்னு திவாகர் என்ன சொல்லுவாரு, சரி மொத்தமா கிச்சன் டீமா மாத்திருங்க அப்படின்னு வியானா சொல்லும் போது சரி வியானா திரும்பி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வியானா இல்ல அவங்க இருக்கட்டும் அவங்க ஹெட் மீதி இருக்கிற 2 பேரும் வேணா மாத்திக்கலாம் அப்படின்னு போது சரி வியானா நான் மட்டும் மாறிக்கிறேன் அப்படி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. வினோத் சாண்ட்ரா அண்ட் தென் வந்து கன்னியாக்கா வந்து ஃபைனலா ஆட் பண்ணிடுவாங்க. அந்த கிச்சன் டீமோட பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அந்த ஸ்வாப் நடந்துச்சு. அண்ட் தென் ஒருத்தர் வந்து ரிலீவ் ஆயிட்டாரு. சீக்கிரம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்ம சாண்ட்ரா. அது உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபயரா கேம் விளையாண்டு இந்த வீட்லயே ஒரு ஆள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கலைச்சி பயங்கரமான ஒரு கேமை வந்து பிளே பண்ணி முடிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து பக்காவா செட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அவங்க எல்லாத்தையும் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு ஆளா எல்லா ஆட்டத்தையும் கலைச்சி பயங்கரமா வின் பண்ணி விட்டுருப்பாங்க. அண்ட் தென் வந்து இந்த திவாகரை வந்து ஒத்துக்க வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லா நடந்த சண்டை. இதுக்கு மேல டாஸ்க் வந்து கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் வந்து கெஸ்ட் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு ஃபுல்லா நடந்த ஃபைட் வந்து இதுதாங்க. இதான் 3 ப்ரோமோலயும் வந்து போட்டிருந்தாங்க. 1வது எபிசோட்ல இன்னும் வந்து என்னெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட் நடந்த விஷயம் எல்லாமே வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். டெய்லி என்னெல்லாம் நடக்கு 24/7 நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன அந்த ப்ரோமோல நடக்கிற விஷயம்லாம் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு அப்டேட்டிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை.